அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரத்தோறும் குன்னத்தூர் நடக்கிற ஆட்டுச்சந்தைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஆடுகளோட இப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதெல்லாமே வாங்கி கட்டி வச்சிருக்கிறாங்க. நல்ல சைஸ் பொட்டு சைஸ் இருக்கு. ஓகே, இந்த சந்தை பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் செல்லும் சாலையில் அமைச்சிருக்கிற சந்தை. ஆடுகள் வரத்து இன்னைக்கு நிறையவே இருக்கு. நல்லா பெரிய சைஸ்ல ஆடுகள்லாம் நிறைய வந்திருக்கு. என்ன வேலை வருது எடுத்துன்னு நல்லா கருப்பு சேலம் கருப்பு சேர்றாங்க. இது வீடியோ எடுத்துக்கலாமா? அவரும் தான் எடுக்கணுமா? அவர் அந்த அப்படியே திரும்பிட்டு போறாரு. அவருதான் கடாய இதேதான் எடுத்தலையில ஆளுக்கு மாத்தி மாத்தி போறாங்க. அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். இன்னைக்கு எடுத்த குழுகளும் போகுது. பார்த்தா தெரியும் போட முடியுது. ஒரு பேசுறது சொன்னா ஆளு யாருமே பெரிய கடாய்கள் வளர்த்துருக்கு. வியாபாரம் பேசிட்டு வீடியோ எடுத்துக்கலாமா? போட்டோ எடுத்துக்கலாமா? என்ன விலை வருது இந்த கடாய்? 16. வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க கவுந்தப்படி. 16 ரூபா சொல்றீங்க இந்த கடாய். எத்தனை ரூபாய்க்கு மோதுறாங்க விலைக்கு? அது எவ்வளோ 15 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 15 ரூபாய்க்கு கேக்குறாங்க. கறி எத்தனை கிலோ வரும்? 20 கிலோ வரும். 20 கிலோ வரும். இந்த மாதிரி கடாய் வந்து வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கடாய் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? இங்கே நான் ஒரு 10 கொண்டாந்து. விற்பனை அந்த அளவுக்கு இல்ல. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. தேவைப்படுறோம். நம்பர் எல்லாம் சொல்ல மாட்டேன். நம்பர் எல்லாம் சொல்ல மாட்டேன். சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி, சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். அப்படி கடை இங்கப்பா பெரிய சைஸ் கடை இருக்குது. அது என்ன ரேட் வரும்? வீடியோ எடுத்துக்கலாமா? மைக்கு மாட்டேங்கிற மைக்கு தான், பயப்படாதீங்க. இதெல்லாம் கடாய்ங்களா? ஆமா, கடாய். என்ன ரேட் வருங்க ஐயா? 47,000. 47. ரெண்டுமா ஒண்ணு மட்டுமா? ரெண்டு. அந்த வெள்ளை கடாயுமே இந்த கருங்கடாயுமே? ஆமா. இது கொடியாடு கிராஸ் மாதிரி இருக்கு. இல்ல நாட்டு கடாய் தான். நாட்டு கடாய். ரெண்டு எத்தனை பல்லு தரத்துல இருக்கீங்க? ரெண்டு கடாயுமே பல்லு வந்துருச்சு. ரெண்டுமே 2 பல்லு. தண்ணி கிராஸ் ஆட் இருக்கு. 2 பல் தரங்கிறாங்க. கறி எத்தனை கிலோ வருங்க ஐயா? கறி 30-60 கிலோ வரும். 30-60 கிலோ வரும். நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இந்த மாதிரி பெரிய சைஸ் கடாய் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க வீட்டுல? எப்படி போட்டாலும் 10 ரூபாய், 4 ரூபாய், 5 ரூபாய். 10 பக்கமா இருக்கு. நம்ம நம்பரே தரப்படுங்களா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தையில வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கு வாங்கிக்கலாம். நீங்க எந்த ஊருங்க? கோபிலையே? கோபில கோட்டாம்பாளையம். பிச்சாண்டம்பாளையங்களா? கோட்டாம்பாளையம். சரி, ஓகே. சட்டக்குட்டி செம சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்களா? முடிச்சுட்டு வாங்கிட்டு அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா செம்பரி வரிசை எழுதி வச்சிருக்காங்கப்பா. அடிக்கரிஞ்சி குட்டி எல்லாம். வணக்கம். அப்படியே மைக் மாட்டேன். இது வந்து 12 ரூபா வருமாண்ணா. சரி, இது கிளை நல்லா இருக்கு. கிளை அருமையா இருக்கு. பல்லு முறிக்காது. உங்களுக்கு எது வேணும் பிடிச்சாங்கண்ணா. கடையை பொறுத்தவரை விலை இருக்குங்கண்ணா. வணக்கம் வாங்கண்ணா. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிருக்கு? இன்னைக்கு நல்லா விக்குதுங்க. நல்லாவே விக்குது. நாங்க 50ண்ணா. 50. ஆமாங்க. போச்சுடா. இதெல்லாம் என்ன ரேட்லாம் வரும்? அண்ணா இதெல்லாம் 12,000, 13,000, 10,000.
எல்லாமே எத்தனை பல் தருதுல்ல? என்னன்னா எத்தனை மாசம் குட்டி? ஆனா இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு குட்டி தான். ஒரு வருஷம் இன்னும் பல் போடாத குட்டி. பல்லு போடல பல்லு போடு. இதெல்லாம் பெறவைங்களா? இதெல்லாம் போரே கிடையாது. எல்லாமே கிடாதா? போரே கிடையாது. பெரிய பெரிய கடாய்கள் வேணாலும் போயிட்டு கிடைக்கும். 13, 12, 10 பல தினசா இருக்குதுங்க. எது வேணா பிடிச்சுக்கலாம். நம்பர் ஏன் தர முடியுங்களா? அது நம்பர் போன் நம்பர் இருக்குது 95 00 57 41 59. எந்த ஊருங்க? டிஎன் பாளையம் கோபி. சரி ஓகேண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. இன்னைக்கு சந்தையில விற்பனையில எப்படி போயிட்டு? பரவாயில்லைங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 12 கொண்டு வந்துடுங்க. வித்தாச்சு 4 இப்படி தான் இருக்கு. 4 உருப்படி இருக்கு. ஆமாங்க. சரி, இந்த செம்பரி குட்டி எல்லாம் என்ன ரேட் வருங்க? 8 வருண்ணா. 8500. அதான் ஒரு 6 மாசம் குட்டி இருக்குமா? 6 மாசம் இருக்கு. 6 மாசம் இருக்கு. எல்லாமே கடாய்ங்களா? கடாய் வெள்ளாட்டு கடாய் இருக்கு. அது வெள்ளாட்டு கடாய், கோல கடாய். ஆமாங்க. அது என்ன ரேட் வருண்ணா? 13 ரூபா வருண்ணா. 13 வரும். இன்னைக்கு விற்பனை எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, எல்லாம் விற்கிது. இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய்கள் என்னாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கேரண்டியா வாங்கிக்கலாங்க. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 80 12 65 11 58 மங்களம் ராஜா. சரி ஓகேண்ணா. அப்படியே உள்ள பார்த்தோம்னா பெரிய ஆடு, சென்னையாடு இருக்கு. பேட்டி கொடுங்க. இன்னும் மேசக்காரன் பேசுங்க. வாங்கியாச்சுங்களா? சாமி கொண்டு வந்தது கொண்டாந்துருக்கீங்க. சென்னையாடுங்களா? இல்லைங்க, விரதல் தான். என்ன ரேட்னா வருது? ஒரு 13 ரூபா தான் கொடுத்துடலாம். 13. எப்படி பல்லெல்லாம் பல் சேர்ந்துருச்சுங்க. பல்லு சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? சாமி நாங்க ஏதோ வாரத்துல 2 தாட்டும் ஒரு நாளைக்கு கிடைக்காத கிடைக்கும். சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தை வந்தா வாங்கி. சரி ஓகேண்ணா. அப்படியே இந்த பார்த்தோம்னா நல்ல 3 ஆட்டுக்குட்டி வச்சிருக்காங்க. ஆடு 3மே கடாய்ங்களா? தலைவரே 3மே பிறவை. ஏன் கடா குட்டியே கிடைக்கிறது இல்ல? நல்லா கொடுத்தாச்சு. இன்னைக்கு எத்தனை வந்தாங்க? லேட்டுங்க. இன்னைக்கு ஒரு 5 நேரத்திலேயே வந்திருக்கேன். 5 உருப்படி கொண்டாந்துருக்கீங்க. விற்பனை எல்லாம் எப்படி போகுது? விற்பனை ஒரு சுமாரா போன வாரத்துக்கு கூட இந்த வாரம் பரவாயில்ல. நீ போத்தாலும் சூடு பிடிக்கும். ஆமா. சரி இதெல்லாம் என்ன ரேட் வருதுண்ணா? 11 ரூபாய் சொன்னாங்க. 11. ஆமா, 8 கேட்டு இருக்கிறேன். எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? இதெல்லாம் 6 மாசம் இருக்கு. 6 மாசம். ஆமா, 6 மாசம் 7 மாசம். இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாங்கிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 94 87 93 22 10. சதீஷ் வடக்கு. சரி ஓகேண்ணா. சிம்ரியிலும் நிறைய மரம்பு இருக்கு. பெரிய ஆடு மக்கள் சந்தையில பெரிய ஆடு. இல்ல ஜம்மு காய் அடிச்ச கடாயா அடிக்காத கடாயான்னு தெரியல. காய் அடிச்ச கடாய் எங்க இழுக்கிற இழுவை பார்த்தா 4 பேர் சேர்ந்து பிடிக்கணும் பண்ணிருக்கு. வீடியோ பேசுறீங்களா? கொஞ்சம் அப்படி திருப்பிங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? அண்ணா டிஎன் பாளையம்ண்ணா. டிஎன் பாளையம். இப்ப வந்து பெரிய சைஸ் ஆடு ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. கடாயிண்ணா. காய் அடிச்சதா அடிக்காதா? அடிச்சு கடாயிண்ணா. காய் அடிச்ச கடாய். எத்தனை கிலோ வெயிட் வருண்ணா? அண்ணா 25 கிலோ பிடிக்குமா? 25 கிலோ. கறி எவ்வளவுமா? அரிய 25 கிலோ. என்ன ரேட் சொல்றீங்க? அண்ணா 20 ரூபா சொல்லுச்சுண்ணா. எனக்கு 20 ரூபா. 20 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட் மட்டும் மோதுறாங்க? 13 வரைக்கும் கேட்கலாம். கொம்ப முறிஞ்சு போச்சு. 13 மட்டும் கேக்குறாங்க. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுக்கலாம்னு இருக்கீங்க? நான் ஒரு 19 கொடுக்கலான்னு இருக்கேன். 19 கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 95 97 50 20 75. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். எத்தனை உருப்படி இந்த மாதிரி இருக்குண்ணா? ஆனா அப்ப வாங்குவோம், அப்பப்ப கொடுத்துருவாங்க. வாங்கினது கொடுக்கறதா? சரி ஓகேண்ணா. ஏங்க இன்னும் 2 போடுங்க. பணம் கொடுத்துட்டீங்களா? ரைட் என்னைக்கு சரி. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். கடை மேல முடிஞ்சீங்களா? கிளை வேலை முடிஞ்சு கொடுத்தாச்சு. இன்னும் 2 3 நிக்குது, இன்னும் விக்காதீங்க. சரி, செம்பரி இறங்கிட்டீங்க இந்த வாரத்துல. செம்பளி இறக்கிட்டு என்னதான் பண்றது இல்ல. செம்பளி ஆடாவே சந்தைக்குள்ள நிக்குது. நீங்க எதை இறங்குறீங்களோ அதான் அதிகமா வருது. அதுதான் அதிகமா வருது. இன்னே தெரியல. சரி இதெல்லாம் என்ன கை ரேட்? ராசி அப்படி ஆடுது. எதை தொட்டாலும் உண்டுதான் வருது. இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? இதெல்லாம் வருதுங்க. டயர் 9000, இந்த கடாய் 10000. 10 ரூபாயில இருந்து இருக்கு. எல்லாமே மோளதான். கடாய் 8000. கருப்பு 8 ரூபா. 8000. சரி. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு ஒரு 9 கொண்டு வந்தாங்க. விற்பனை எல்லாம் கொஞ்சம் மந்தம் போகுது. வெள்ளாட்டு குட்டியே வித்துதுங்க. செம்பளி நின்னே போச்சு. ஏக்கறக்கே அளக்காணும். இது என்ன ரேட் சொல்றீங்க? என்ன ரேட் கேக்குறாங்க ஒவ்வொன்னும்? இது வந்து 8500 சொன்னேன். 7500 கேக்குறாங்க. 7500 கேக்குறாங்க. இது 12000 சொன்ன 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 10 ரூபாயில உடையுமாங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 99431 81622. சரி ஓகேண்ணா.
சென்ற வாரம் கூட இந்த வாரம் விலை கொஞ்சம் நார்மலா நல்லா போயிட்டு இருக்கு. விற்பனை ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. பெரிய சைஸ்ல ஆடுகள் வரது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. இதனால பாதி சந்தைக்குள்ளதான் உள்ள வந்திருக்கலாம். மீதி சந்தைக்குள்ள உள்ள போனோம்னா தெரியும். மாறி வச்ச கடை உள்ள நொட்டு நீளமான கடை பேச மாட்டாங்க. ஆனா அப்படியே அந்த கடை உள்ள ஜம்மு இருக்கு. ஏய் 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 இழுக்கிறான் பாரு. அப்படியே பேச மாட்டேங்கிறாங்க. சேலம் கருப்பு அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சேலம் கருப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க விற்பனை? ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குண்ணா. விற்பனை ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. விற்பனை இல்லைண்ணா. எத்தனை உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க? 12 மட்டும் தான். பாருங்க எத்தனை இருக்கு கையில. இன்னும் 6 இருக்கு. 6 உருப்படி இருக்கு. இதெல்லாம் விடியகால 4:30 முடிச்சிட்டு இருக்கு. 4:30 இருந்து பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன ரேட்னா வருது? இது வந்து 17 ரூபா மேனி வருதுண்ணா. 3 ஒவ்வொன்னும் 17 ரூபா. எத்தனை பல்லுண்ணா? பல்லு போடலீங்க. இளங்குட்டி. இளங்குட்டியே நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்கு மாட்டீங்க. பல்லு போடல. நல்ல குட்டி தான் பாருங்க. ஏங்க அப்பா நல்லா படா சைஸ். ஆமாங்க. சரி இது வந்து 17 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. அந்த குட்டி எல்லாம் இது வந்து 16.5ங்க. அது 13. அது 14 இருக்கும். அது 14. ஆமா. சரி அது ஒரு வருஷம் குட்டி மாதிரி இருக்குல்ல நல்ல தலை. இல்ல அதுவும் பல்லு போடாத குட்டி தாங்க. அதெல்லாம் என்ன ரேட் வருங்க? அதெல்லாம் ஆவரேஜா என்ன பண்ண 15 14 இந்த ரேஞ்ச் வந்துருங்க. இந்த ரேஞ்ச் வந்துரும். ஆமா. இந்த மாதிரி சேலம் கருப்புல கடா குட்டிகள் மூட்டு குட்டிகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருங்க? ஆரம்பம் 9 ரூபாயில இருந்து இருக்குங்க. 9 ரூபாயில 35 40 ரூபா வரலும் பெருங்கடாய் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா தர முடியுமா? நான் சொல்றேங்க. சொல்லிருங்க. எடப்பாடி கார்த்தி 63 83 99 83 94. வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? இங்க குன்னத்தூர் வருவோம். முத்தூர், கன்னிவாடி, மணமேடு, அந்த பக்கம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் வரலும் போவோம். சரி ஓகேண்ணா. ஓகே. நல்ல ஜம்முன் இருக்கு கடை. ஏட்டி கொடுத்தே ஒரு வழி ஆயிட்டீங்களா? ஆமா சீசன் வரணும்லக்கா. இதெல்லாம் என்ன ரேட்னா வருது? இதெல்லாம் என்ன விலை வருங்க? என்னன்னே வந்துட்டாரா? அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து கிடாயெல்லாம் எப்படி விற்பனை போயிட்டு இருக்கீங்க? கிடாய் வந்து மதமா தான் நிலமா இருக்கு. மொத்தம் போயிட்டு இருக்கு. 2 வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் மோசம். போன வாரத்துல இந்த வாரம் ரேட்டு கம்மி தான். ரேட் கம்மி தான். சரி இதெல்லாம் என்ன ரேட்னா வருது? இது ஜோடி 35 ரூபா வருங்க. ஜோடி 35. ஆமா. அந்த கடாய்ங்க இது 20 ரூபா வருங்க. 20 ரூபா. அது ரெண்டுமே ஜோடிங்களா? அது ரெண்டு ஜோடி தான். 40 ரூபா வருங்க. ரெண்டும் சேர்ந்து 40 ரூபா. ஆமா. பாக்குறதுக்கு ரெண்டுமே ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு. ரெண்டும் சேர்ந்து 40 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 26 கொண்டு வந்தேன். நான் 6 தான் இருக்கு. 6 தான் இருக்கு. ஓரளவுக்கு நார்மலா போயிட்டு இருக்கு. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 96 88 80 54 49. சரி ஓகே. பேரு குழந்தை வேலை. சரி. இன்னைக்கு எப்படி போகுது விற்பனை எல்லாங்க? ஏதோ ஓரளவுக்கு சுமாரா போகுது. சரி இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 40 ரூபாய் கொண்டாந்துங்க. கொடுத்துட்டோம். பெருசுல கொடுத்தாச்சு. சின்ன மட்டும் சிறுசு மட்டும் தான் இருக்கு. சரி இதெல்லாம் என்ன ரேட் வருது? இந்த பொடிக்குட்டி 6 ரூபாயில இருந்து இருக்குங்க. 6 ரூபாயில இருந்து இருக்கு. செம்படி தான் 5 ரூபா தான் கொடுத்துருந்தாங்க. இது கொடியாடு வந்து செம்பல் வந்து 8 ரூபா கொடுத்துருந்தாங்க. கண்ணி செங்கண்ணியா? பால் கண்ணியா? இல்லங்க செங்கடி தாங்க. செங்கண்ணி தான். 8 ரூபா வந்தா கொடுத்துடலாம். இந்த 2 குட்டி ஒவ்வொன்னு 8 ரூபாயா? 2 8 ரூபாயா? பால் குட்டியே 8 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கேட்டேன். நம்மள அவ்வளவுதான் சொல்றேன். சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 97 87 01 87 29. 29. பேருங்க? பேரு சிவாங்க. சிவா. சரி ஓகேண்ணா. அப்படியே உள்ள பார்த்தோம்னா கன்னி ஒண்ணு சேலம் கருப்பு வச்சிருக்காங்க. அண்ணா வணக்கம். இந்த கன்னி ஆட்டுக்குட்டி என்ன விலை வரும்? ஒண்ணு 5 ரூபா சொன்னங்க, ஒண்ணு 16 ரூபா சொன்னங்க.
ஒண்ணு 15 ஒண்ணு 16. எத்தனை கிலோ கறி உழுகுனா ஒவ்வொன்றுலயும்? இது 20 கிலோ வருங்க, அது ஒரு 17 கிலோ வரும். 20 ஒண்ணு 17 ஒண்ணு வரும். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? ஒரு 20 கொண்டாந்துங்க, ஒரு 10 ஆடு இருக்குது. 10 ஆடு இருக்கு. அந்த குட்டி என்ன ரேட் வருங்க? அதெல்லாம் பிறவைங்க. பிறவை குட்டி. ஆமா, அதான் சேலம் கருப்புல பிறவை குட்டி என்ன ரேட் வருங்க? 6 ரூபா விலை வருங்க. 6 ரூபா ரேஞ்ச் வரும். ஆமா, 7,500 சொன்னா 6 ரூபாயே கேக்குறாங்க. 6 ரூபாயே கேக்குறாங்க. சரி, இன்னைக்கு விற்பனையில ஓரளவுக்கு பரவாயில்லையா? சுமார் தாங்க. சுமார் தான். முதல் மாதிரி இல்ல, சூடு இல்ல. போன வாரத்துக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்க? போன வாரத்துக்கு இந்த வாரம் ரொம்ப சுமார் தாங்க. ரொம்ப சுமார் தான். சரி, ஓகேண்ணா. இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வாங்கிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. பையன் சொன்ன பாருங்க, அதே நம்பர் தான். அதே நம்பர் தான். ஒரே நம்பர் தான். சரி, ஓகே. அப்படியா? அப்படியே பார்த்தோம்னா கண்ணில சேர்ற பெரிய கடா, நல்ல காய் அடிக்காத கடா. கொம்பு பாத்தீங்கன்னா ஜம்முட்டு இருக்கு. ஆனா இது என்ன விலை வரும்? 25. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இல்ல, நான் வியாபாரிங்க. வியாபாரி தான். 25 கிலோ சொல்றீங்க. பல்லுன்னு பையனில் ஒரு 1000 ரூபாய் கம்மி வரும். ஒரு 1000 ரூபாய் கம்மியா வரும். 1000 ரூபாய் கம்மியா நீங்க கொடுக்கலாம். இல்ல பல்லு எத்தனை பல்லுங்க? 4 பல்லு. 6 பல்லு. கறி எத்தனை விழுகும்? 30 கிலோ வரும். 30 கிலோக்கு மேல விழுகுமா? பேச இருக்காங்க. 30 கிலோக்கு மேல விழுகும் சொன்னாங்க. இந்த கடாய் கேக்குறேன். இந்த மாதிரி கடை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 99 43 74 51 90. 74 51 90. சரி, ஓகே.